அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் 101 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 2002 வைத்திலிங்கத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக 101 கோடிகளை தற்பொழுது அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் தனது பதவியை முறைகேடாக பயன்படுத்தி லஞ்சம் பெற்றுக் கொண்டு திட்ட அனுமதி வழங்கியது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஜெயராம் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவிற்கு ஏற்றவாறு இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த முதற்கட்ட விசாரணையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம் 28 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கிய விவகாரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு என்பது பதிவு செய்தது. குறிப்பாக 2011 2016ஆம் ஆண்டு இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் எனப்படும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்படுவதற்காக ஒரு கட்டுமான திட்ட அனுமதி வழங்குவதற்காக முறைகேடாக வழங்கிய அனுமதியில் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் செயல்படாத போலி நிறுவனத்தின் மூலமாக அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து இந்த 28 கோடி ரூபாய் பணம் என்பது சட்டவிரோதமாக அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்தின் நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம் மட்டுமல்லாது அவர் மகன்கள் பிரபு மற்றும் சண்முக பிரபு, உறவினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் கையில் எடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சோதனை என்பது நடத்தியது. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சென்றனர். இவற்றை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக பல ஆவணங்கள் சிக்கியிருப்பது என்பது உறுதியாகி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கையாக 100 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களை முடக்கி இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கத்தின் 2 அசையா சொத்துக்களின் மதிப்பு சுமார் 100.92 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சொத்துக்கள் என்பது முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த சொத்துக்களை முடக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த லஞ்சம் பெற்றது உறுதியானதை அடுத்தும் அதில் சட்டவிரோதமான